அண்டகோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அகிலமீர் ஏழினையும் ஆடுங் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். மண்டலத் தண்டரை அழைத்தரு கிருத்தியே வைத்து விளையாட வல்லீர். மண்ணகமும் விண்ணகமும் மணுவை தொலைத்ததின் மாட்டி விளையாட வல்லீர். கண்டித்த கடிகில் எழுகடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ. நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்களாக்கியும் நற்குணங் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹையுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹில்லதீ தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல் மௌசூமி பிஜமீஇ சிமாத்திஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி. அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இத்திருச்சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அன்பு சிறார்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவர்களின் அருளை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, இங்கு நடைபெற்று கொண்டிருப்பது காரணக்கடல் குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய நினைவு தினம் நிகழ்ச்சி. அவர்களுடைய இந்த நினைவு தினத்தில் அவர்களுடைய காரணங்கள், கராமாத்துக்களை பற்றி, வரலாறுகளை பற்றி பேசாமல் கொள்கை சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு வலியுல்லாவுடைய சரித்திரத்தை, ஒரு நபியுல்லாவினுடைய வரலாற்றை நிச்சயமாக தெரிந்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் வரலாற்றை மட்டும் தெரிந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று அதிசயப்படுவதை விட, அந்த வலியுல்லாவோ அந்த நபியுல்லாவோ எதனால் வரலாற்றுக்குரியவராக ஆனார்கள் என்பதை நாம் தெரிந்து, அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்து வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து, அதே தத்துவத்தின் அதே கொள்கையின் அடிப்படையில் நாமும் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாறுகளை சொல்வதை குறைத்து கொள்கை சம்பந்தப்பட்ட தத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவர்களை காரணக்கடல் என்று சொல்லப்படும். அவ்வளவு காரணங்களை உலகத்திலே நிகழ்த்தியவர்கள், இன்றும் நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய காரணங்களை, கராமாத்துக்களை சொல்ல போனால் கடலை இறைக்க அல்லது கடலை அளந்துவிட முற்படுவது போன்றதாகும். எனவே நாம் எப்போதும் ஒரு வலியுல்லாவுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதை விட, ஒரு நபியுல்லாவுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதை விட, அந்த வலியுல்லா எதனால் வலியுல்லாவாக ஆனார்கள், அவர் அந்த நபியுல்லா எதனால் நபியுல்லாவாக ஆனார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்திவாரம் சரியாக இருந்தால்தான் அதன் மீது கட்டிடத்தை எழுப்ப முடியும்.
அத்திவாரம் சரியாக இல்லாவிட்டால் கட்டிடத்தை எழுப்பி பயனில்லாமல் போய்விடும். சிறிய காற்றுக்கும் சிறிய மழைக்கும் அந்த கட்டிடம் விழுந்துவிடும். இன்றைய சூழ்நிலையில் அநேகமான மனிதர்களுடைய நிலைமை இபாதாத்துக்களை செய்வதிலேயே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் வணக்கம் என்று இபாதத்தி என்று இராப்பகலாக இபாதத்திலே மூழ்கி போய் இருக்கின்றார்கள். ஆனால் இபாதத்துக்கள் தருகின்ற ஆன்மீக தத்துவம் என்ன, நாங்கள் செய்கின்ற வணக்கங்களின் பின்னணி என்ன என்பதை புரியாமல் அத்திவாரத்தை பழுதாக்கிவிட்டு கட்டிடத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. என்ன பிரயோசனம்? வணக்கங்கள் செய்ய வேண்டும், இபாதாத்துக்களை நிறைய செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நான் நேற்றிரவு சொன்னது போல அந்த இபாதத்துக்களுடன் ஒரு சொட்டாவது ஞானத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அறிவையும் சேர்த்து கொள்ள வேண்டும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல இறை ஞானம் இல்லாத எந்த ஒரு வணக்கமாயினும் அது குப்பை மேட்டிற்கு போகக்கூடியதே. இதனால் தான் வரலாறுகளை சொல்வதை குறைத்து ஒலிமார்களுடைய அகமியங்களையும் தத்துவங்களையும் முடிந்த அளவு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நேற்றிரவு உங்கள் மத்தியிலே நான் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன். அதாவது கராமத்தை பற்றி உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக விவரித்திருக்கிறேன். அல்லாஹ்வால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஒரு வலியாலும் செய்ய முடியும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பேச்சு எந்த வகையிலும் ஷரீஅத்துக்கோ குர்ஆனுக்கோ ஹதீதுக்கோ முரணானதில்லை என்றும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எந்த தன்மையாக இருந்தாலும் அது ஜாத்தி என்று சொல்லப்படும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். சிருஷ்டிகளுடைய எந்த தன்மையாக இருந்தாலும் அது அதாஇ என்று நான் சொல்லி இருக்கிறேன். எனவே ஜாத்தி என்பதற்கும் அதாஇ என்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு போன்றது என்றும் சொல்லி இருக்கிறேன். எனவே ஷிர்க் வந்துவிடாது, நிகர் வந்துவிடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு குதுரத்து இருக்கிறது, சக்தி இருக்கிறது. எங்களுக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா? சிருஷ்டிக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் குதுரத்து இருக்கிறது, சிருஷ்டிக்கும் குதுரத்து இருக்கிறது என்றால் இந்த சிருஷ்டி அந்த அல்லாஹ்வுக்கு நிகராகுமா? ஆகாதா? ஆகாது. ஏன் ஆகாது? அல்லாஹ்வுடைய சக்தி ஜாத்தி, அவனில் சுயமாக உள்ள சக்தி. அவனுடைய ஜாத்திலே, அவனுடைய வஜூதிலே, அவனுடைய உள்ளமையிலே தனக்கு தானாக உண்டான சக்தி. சிருஷ்டியுடைய சக்தி அதாஇ, சுயமாக உண்டான சக்தி அல்ல, தனக்கு தானாக உண்டான சக்தி அல்ல. சிருஷ்டியின் சக்தி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அது அதாஇ என்று சொல்லப்படும். எப்படி நிகராகும்? அல்லாஹ்வுடைய சக்தியும் இந்த சிருஷ்டியுடைய சக்தியும் எப்படி நிகராகும்? அது ஜாத்தி, சுயமானது. இது அதாஇ, வழங்கப்பட்டது, சுயமானதல்ல. இதே போலதான் குதுரத்து, இராதத்து, சம்உ, பஸர், ஹயாத், இல்ம், கலாம், இந்த 7 தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனிடத்திலே வழங்கி இருக்கிறான். இந்த 7 சிபத்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிலும் வைத்துக் கொண்டிருக்கிறான்.
அவனிலும் 7 சிபத்துக்கள் இருக்கின்றன, சிருஷ்டியிலும் 7 சிபத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த 7க்கும் இந்த 7க்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அவை அனைத்தும் ஜாத்தி சுயமானவைகள், இவை அனைத்தும் அதாயி அவனால் வழங்கப்பட்டவைகள். இதை சுருக்கமாக நேற்று விவரித்திருக்கிறேன். இதிலிருந்து ஒரு உண்மையை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்றும் நான் கருதுகிறேன். அதே தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிருஷ்டிக்கு அல்லது ஒரு வலியுல்லாவுக்கு ஒரு சக்தியை வழங்குகிறான் என்றால், கொடுக்கின்றான் என்றால் அது எப்படி என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பது போல, ஒரு சாமானை கொடுப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டியில் உள்ள இந்த தன்மைகளை கொடுத்திருக்கிறானா அல்லது வேறு வகையில் கொடுத்திருக்கிறானா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிக்கு குதுரத்தை கொடுப்பதாயிருந்தாலும், சக்தியை கொடுப்பதாயிருந்தாலும், சம்மை என்று சொல்லக்கூடிய கேள்வியை கொடுப்பதாயிருந்தாலும், பசர் என்ற பார்வையை கொடுப்பதாயிருந்தாலும், ஹயாத் என்ற சீவனை கொடுப்பதாயிருந்தாலும், கலாம் என்ற பேச்சை கொடுப்பதாயிருந்தாலும், இல்மு என்ற அறிவை கொடுப்பதாயிருந்தாலும், என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சிருஷ்டியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தன்மையை கொண்டு தஜல்லியாகிறான். அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிருஷ்டியிலே வெளியாகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கோ இருந்து கொண்டு இந்த சிருஷ்டிக்கு இவற்றையெல்லாம் நாம் ஒருவருக்கு அன்பளிப்பை வழங்குவது போல் வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தல்ல. இன்று இன்னும் ஒரு கருத்து சொல்லப்பட்டு வருகிறது, அதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே இருக்கிறான். அவனுக்கும் இந்த சிருஷ்டிக்கும் இடையிலே மிக தூரம் இருக்கிறது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இதற்கு திருக்குர்ஆன் வசனம் ஒன்றை ஆதாரமாகவும் கொள்ளப்படுகிறது. அது என்ன? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ்வாகிறவன் அர்ஷின் மீது நிறைந்திருக்கிறான் என்று ஒரு திருக்குர்ஆன் வசனம் வருகிறது. இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அர்ஷி என்பது ஒரு சிம்மாசனம், ஒரு வலுப்பமுள்ள ஒரு கதிரை, அந்த கதிரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைந்திருக்கிறான் என்ற கருத்து சொல்லப்பட்டு அல்லாஹ்வையும் சிருஷ்டியையும் மிக தூரப்படுத்தி காட்டப்படுகிறது. அல்லாஹ்வை வேறாகவும் சிருஷ்டியை வேறாகவும் எடுத்து காட்டப்படுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யன்ஸிலு ரப்புனா இலஸ் ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா சுல்சுல் லைலில் அகீர், இரவின் பிற்பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வானத்திற்கு இறங்குகிறான். எங்கிருந்து இறங்குகிறான்? அர்ஷ் என்ற சிம்மாசனத்தில் இருந்து, அந்த கதிரையில் இருந்து முன்வானத்திற்கு இரவின் பிற்பகுதியிலே இறங்குகிறான். இறங்கி அவன் கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, உங்களில் என்னிடத்திலே உணவு கேட்பவர்கள் இல்லையா? என்னிடத்திலே உடை கேட்பவர்கள் இல்லையா? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா என்று கேட்கிறான் என்றும் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் என்கிற இடத்திலே இருக்கிறான்,
அவனுடைய வுஜூதுக்கும் இந்த சிருஷ்டியுடைய வுஜூதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று விளக்கம் சொல்லப்பட்டு வருகிறது. நான் மதீனா யூனிவர்சிட்டியிலே அந்த பல்கலைக்கழகத்திலே ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹதீஸ் கலைக்கென்று ஒருவரும் தப்சீர் கலைக்கென்று இன்னொருவரும் இருந்தார்கள். ஹதீஸ் கலைக்கு இருந்த அந்த ஆசிரியர் மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்தவர், எகிப்தை சேர்ந்தவர். அவர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், அதாவது இரவின் பிற்பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷில் இருந்து முன்வானத்துக்கு இறங்குகிறான், இறங்கி இப்படியெல்லாம் கேட்குகிறான் என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த ஆசிரியரிடத்திலே நான் கேட்டேன், அர்ஷில் இருந்த அல்லாஹ் முன்வானத்துக்கு இறங்கிய நேரத்தில் அந்த அர்ஷில் யார் இருப்பார், அல்லது அர்ஷி காலியாக இருக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், வல் அர்ஷு ஹாலின் ஃபீ தாலிகல் வக்த், அந்த நேரத்தில் அர்ஷி காலியாக இருக்கிறது என்று சொன்னார். சகோதரர்களே, இது தவறான ஒரு விளக்கம். இந்த ஆசிரியரை ஒரு நாள் இரவு மதீனா முனவ்வரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு பக்கத்திலே நான் சந்தித்தேன். அவர் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து ஏதோ ஒரு கள்ளத்தனமான வேலை செய்வது போன்று பாவனை செய்தார். நான் அவரையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை முத்தமிட்டார். முத்தமிட்டதை கண்ட எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. இவரும் நம்ம பாட்டி ஆள் என்று நான் முடிவு செய்து கொண்டு அவரை அணுகி, ஆசிரியரே, அவர் என்னுடைய ஆசிரியர், எகிப்தை சேர்ந்தவர், ஆசிரியரே, நீங்கள் ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் சொல்லுகிறீர்கள் வகுப்பிலே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிடுகிறீர்கள், என்ன விவரம் என்று நான் கேட்டேன். உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தம்பி, நான் எகிப்தை சேர்ந்தவன், நான் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறேன், அரபு மொழியிலே கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறேன். என்னுடைய படிப்புக்கு ஏற்ற சம்பளம் எங்களுடைய எகிப்து நாட்டிலே கிடையாது. அதனால் கூடுதலான சம்பளத்தை எதிர்பார்த்து சவுதி அரேபியாவுக்கு நான் வந்து ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கொள்கை சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கைதான். கபரை முத்தமிடலாம், கபரை வலம் வரலாம், கபரை கண்ணியப்படுத்தலாம் என்ற கொள்கையுடையவன் தான் நான். அல்லாஹ் அர்ஷில் மட்டுமில்லை, அவன் எங்குமாய் ஏகமுமாய் இருக்கிறான் என்ற தௌஹீதுடைய கொள்கையுடையவன் தான் நான். ஆயினும் என்னுடைய படிப்புக்கேற்ற சம்பளம் அங்கு இல்லை என்பதற்காக, இந்த சம்பளத்திற்காக நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சிருஷ்டியை விட்டும் வேறுபடுத்தி அவன் அர்ஷிலே இருக்கிறான் என்றோ குர்சிலே இருக்கிறான் என்றோ கொள்வது சுத்தமான ஷிர்க் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்ஷிலே சரியாக அமர்ந்திருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அர்ஷிலும் அவனுடைய அதிகாரம் உண்டு, குர்சியிலும் அவனுக்கு அதிகாரம் உண்டு, சகல வஸ்துவிலும் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதைத்தான் அந்த திருமறை வசனம் கூறுகிறதே தவிர, நாம் கதிரையில் இருப்பது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே இருக்கிறான் என்ற கருத்தை தரவில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வலியுல்லாவுக்கு கராமத்தை கொடுக்கின்றான். அந்த வலியுல்லாஹ் அந்த கராமத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கோ இருந்து கொண்டு இவருக்கு இந்த தன்மையை கொடுக்கிறான் என்று.
அப்படி அல்ல. எங்களிலே இப்போது இருக்கின்றதே தன்மை, என்ன தன்மை? சக்தி இருக்கிறதே, இது கட்டுப்பாட்டுக்குரியது. இப்பொழுது உள்ள சக்தி கட்டுப்பாட்டுக்குரியது. அல்லாஹ்வுடைய சக்தி கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. எதுபோல எங்களில் ஒருவரால் கட்டுப்பாட்டுக்குரிய சக்தி உள்ள இந்த மனிதனால் ஒரு 50 கிலோவை தூக்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம். இந்த காத்தாங்குடி ஊரையே தூக்க முடியுமா? இயலாது. காரணம், மனிதனுடைய குதிரத்து, மனிதனுடைய சக்தி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய சக்தி கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. அதே போல மனிதனுடைய பார்வை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, மனிதனுடைய கேள்வி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, மனிதனுடைய பேச்சு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது, அவனுடைய ஹயாத்து கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. 7 தன்மைகளும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவைகள் தான். அல்லாஹ்வுடைய 7 தன்மைகளும் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை. இப்போதும் எங்களிலே இருக்கின்ற இந்த தன்மைகள் கட்டுப்பாட்டுக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறது. விலாயத்து கிடைத்த ஒருவர், ஒளித்தனம் கிடைத்த ஒருவருடைய குதிரத்து கட்டுப்பாட்டை மீறும். ஒளித்தனம் கிடைத்த ஒருவருடைய கேள்வி கட்டுப்பாட்டை மீறும். ஒளித்தனம் கிடைத்த ஒருவருடைய பார்வை கட்டுப்பாட்டை மீறும். அப்பொழுது அது கராமத்தாக ஆகும். உதாரணமாக வைத்துக் கொள்வோம். ஹயாத்தாக்குபவன், செத்த பொருட்களை ஹயாத்தாக்குபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, வேறு எவராலும் ஹயாத்தாக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது என்ன சொல்கிறான்? யுஹ்யில் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியினால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவார்கள் என்று சொல்லுகிறான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செத்து போன வஸ்துக்களை, மௌத்தா போன மனிதர்களை எல்லாம் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஹயாத்தாக்கும் தன்மை, ஹயாத்தாக்கும் வல்லமை அல்லாஹ்வுக்கு சொந்தம், வேறு எவருக்கும் ஹயாத்தாக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹயாத்தாக்கி இருக்கிறார்களே, அது எப்படி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹயாத்தாக்குபவன் என்ற தன்மையை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே வெளியாகுவான். அப்படி வெளியாகும் போது கட்டுப்பாடுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மை அழிந்து கட்டுப்பாடற்ற இறைவனுடைய தன்மை அவர்களிலே வேலை செய்யும், ஹயாத்தாக்குவார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு அல்லவா? நாங்கள் ஈமானுடைய பாடத்திலே எப்படி நம்பி இருக்கிறோம்? யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர், அவனே ஹயாத்தாக்குபவன், அவனே மௌத்தாக்குபவன் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே குர்ஆன் சொல்லுகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹயாத்தாக்குவார்கள், ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்று அதே குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி ஹயாத்தாக்கினார்கள்? ஹயாத்தாக்கக்கூடிய சக்தியை, அந்த வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான் என்றால் எங்கோ இருந்து கொண்டு அதை கொடுத்தான் என்பது கருத்தல்ல. இவரில் இருக்கின்ற கட்டுப்பாடுடைய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி கட்டுப்பாடற்ற தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறான். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செத்து போன வஸ்துக்களை ஹயாத்தாக்கி இருப்பதாக வரலாறு கூறுகிறது. குத்துபு நாயகத்துடைய வரலாறு என்று சொன்னால் அது பொய்யான வரலாறாக இருக்கலாம் என்று தட்டி கழித்து விடுவார்கள். ஆகவே அதை வைப்போம், அதை விட்டுவிட்டு குர்ஆன் தருகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கினார்கள் என்பதை மட்டுமாவது எடுத்து நாம் சிந்தனை பண்ணி பார்க்கும் போது எப்படி ஹயாத்தாக்கினார்கள்?
அல்லாஹ்வுக்கு இணை வந்து விடாதா? அல்லாஹ் தான் ஹயாத்தாக்குறவன். இங்கே ஒரு சிருஷ்டி, ஒரு மனிதனும் ஹயாத்தாக்குறானாம் என்றால் அல்லாஹ்வுக்கு இந்த மனிதன் நிகராகி விட மாட்டானா? நிகராகி விட மாட்டான். காரணம், இவர் ஹயாத்தாக்கினாலும் மௌத்தாக்கினாலும் அந்த இரு தன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வழங்கித்தான் அவர் செய்கிறார். சுயமாக அவர் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குபவன், அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குபவன். அது இரண்டும் அவனில் சுயமாக உள்ள தாத்தியான குணம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தன்மைகளை தான் விரும்புகின்ற அடியார்கள் மீது வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் இந்த அடியார்கள் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்வார்கள். ஒரு சஹீஹான ஹதீஸ் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து பாருங்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டுக்கு யுத்தம் செய்வதற்காக ஒரு பட்டாளத்தை, ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். எங்கிருந்து அனுப்புகிறார்கள்? சவுதி அரேபியாவில் உள்ள மதீனமா நகரில் இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு படையை அனுப்புகிறார்கள் நஹாவந்துக்கு. நஹாவந்து ஈரானில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்லாயிரம் மைல்கள் தூரம். மதீனா முனவ்வராவுக்கும் நஹாவந்துக்கும் பல்லாயிரம் மைல்கள் தூரம். அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பும் போது அந்த படையின் தளபதியாக சாரியா என்ற ஒரு சஹாபியையும் அனுப்பி வைக்கிறார்கள். படை நஹாவந்துக்கு போய் பல நாட்களின் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளி வாயலில் ஒரு வெள்ளிக்கிழமை மிம்பரிலே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது தாங்கள் தளபதியாக அனுப்பி வைத்த சாரியாவை கூப்பிடுகிறார்கள். சாரியாவை அழைக்கிறார்கள். யா சாரியா, சாரியாவே, அல் ஜபல் அல் ஜபல், மலையின் மறுபுறத்தில் எதிரிகள் வந்து நிற்கின்றார்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த சொல் நஹாவந்திலே பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நஹாவந்த் என்ற நகரிலே நின்று கொண்டிருந்த தளபதி சாரியாவின் காதிலே விழுகிறது. சாரியா பார்க்கின்றார்கள். உண்மையிலேயே மலையின் மறுபுறத்திலே எதிரிகள் வந்து நிற்பதை அறிந்து அவர்கள் தந்திரமாக தப்பிக்கொள்கிறார்கள். பள்ளிவாயலுக்குள் இருந்த சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே அதே நேரத்தில் பள்ளிக்குள் இருந்த சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சாரியா நஹாவந்துக்குத்தானே போயிருக்கிறார், மிக தூரமான ஊர் அல்லவா? இவர்கள் மிம்பரிலே நின்று அவரை கூப்பிட்டு இப்படி சொல்கிறார்களே, எப்படி அந்த சாரியாவுக்கு கேட்போம் என்று சந்தேகப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, இவ்வாறு நீங்கள் சொன்னீர்களே, இதற்கு காரணம் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தளபதி சாரியாவும் படையினரும் ஒரு இடத்திலே நிற்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை பக்கமாக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது சாரியாவுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இதோ இருக்கும் இந்த மிம்பரிலே நின்று கொண்டு நான் அதை பார்த்தேன். அதனால் சாரியாவை கூப்பிட்டு எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் சொன்னேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் மௌனமாகிவிட்டார்கள். யுத்தத்தில் இருந்து சாரியா திரும்பி வந்தார்கள் மதீனா நகருக்கு. அந்த சாரியாவிடத்திலே போய் கேட்கின்றார்கள், சாரியாவே, சஹாபியே, இவ்வாறு வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கத்திலே உமர் நாயகம் சொன்னார்கள், அது உங்களுக்கு கேட்டதா என்று கேட்டார்கள். ஆம், யுத்த களத்தில் நின்ற நேரம் என்னுடைய செவியை துளைத்து சென்றது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பேச்சு, அவருடைய அழைப்பு என்று சொன்னார்கள். இது ஹதீஸ். ஹதீஸை பார்த்துவிட்டு இந்த சரித்திரத்தை கேட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹ்,
எவ்வளவு தூரத்துக்கு உமர் ரலியல்லாஹுடைய பேச்சு கேட்டிருக்கிறது என்று வியப்படைந்து போவதில் பிரயோசனமில்லை. எவ்வாறு கேட்டது என்பதையும், பல்லாயிரம் மைலுக்கப்பால் நடந்த சம்பவத்தை பள்ளிவாயல் மிம்பரிலே நின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறு கண்டார்கள் என்பதையும் தான் நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். வாக்கி டோக்கியிலே பேசினார்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது டெலிபோனிலே பேசினார்களா? எந்த கம்பி தொடர்பும் அன்றி, எந்த கருவியினுடைய தொடர்பும் இல்லாமல் ஆன்மீக வாக்கி டோக்கியிலே, ஆன்மீக டெலிபோனிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல்லாயிரம் மைலுக்கப்பால் இருந்தவர்களுக்கு பேசினார்கள். எந்த கொம்பாஸ் மூலம், எந்த கண்ணாடியின் மூலம் பல்லாயிரம் மைலுக்கு உள்ளதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள் என்பதையும் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எந்த கொம்பாஸும் இல்லை, எந்த கண்ணாடியும் கிடையாது. ஆன்மீக கொம்பாஸ், ஆத்மீக கொம்பாஸ் என்ற அந்த கண்ணாடியின் மூலமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். பல்லாயிரம் மைலுக்கப்பால் உள்ள ஒன்றை எந்த திரையின் தடையுமின்றி பார்க்கும் வல்லமை யாருக்கு இருந்தது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. அதை கேட்கும் வல்லமை யாருக்கு இருந்தது? சாரியா என்ற சஹாபிக்கு இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தானா இது இருக்கும்? காத்தாங்குடியில கீச்சாம்பள்ளத்தில் வாழக்கூடிய, ஒல்லிக்குளத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இது இருக்காதா? விலாயத்து கிடைப்பதென்றால் அவர் அரபு நாட்டில் தானா பிறக்க வேண்டும்? இப்படி ஒரு ஆத்மீக பலம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் பகதாதில் தானா பிறக்க வேண்டும்? இல்லை. அவர் எந்த நாட்டில், எந்த மூலையில், எந்த இடத்தில் அவர் வாழ்ந்தாரும் இப்படியான தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். வரலாறுகள் கூறுகின்றன. இப்போது நான் சொன்னது எவரும் மறுக்க முடியாத ஹதீஸ். அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். வலிமார்களின் மகத்துவத்தை, வலிமார்களின் கராமத்தை, வலிமார்களின் ஆன்மீக பலத்தை மறுப்பார்களே, அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஹாவந்தில் நின்ற சாரியாவுடன் பேசிய வாக்கி டோக்கியின் பெயர் என்ன என்று, அந்த டெலிபோனின் பெயர் என்னவென்று கேட்டு பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஹாவந்து நிகழ்ச்சியை பள்ளியில் உள்ளே நின்று பார்த்தார்களே, அவர்கள் பார்த்த அந்த கண்ணாடியின் பெயர் என்னவென்று கேட்டு பாருங்கள். அதை எத்தனையோ பெரியார்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. மாப்பிள்ள லப்ப ஆலிம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய ஞானி, மார்க்கு மேலை, ஷரியாத்து புலி என்று வர்ணிக்கப்படுகின்ற மாப்பிள்ள லப்ப ஆலிம் அவர்கள் வயது முதிர்ந்த மனுஷன், கிழவன். அவருடைய வீட்டிலே தனக்கென்று ஒரு அறை, அதில் ஒரு அலுமாரி, அதில் நிறைய கிதாபுகள் இருந்தன. இவர்களுக்கென்று ஹிதுமத்து செய்வதற்கு அந்த ஊரில் உள்ள ஒரு பையனும் இருந்தான். அவன் நேரத்துக்கு நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடித்துவிட்டு இவர்களுக்கு ஹிதுமத் செய்வது வழக்கம். ஒரு நாள் சாப்பிடுவதற்காக ஹாதிம் போய்விட்டான் வீட்டுக்கு. மாப்பிள்ளை ஆலிம் அவர்களின் வீட்டுக்கும் இந்த ஹாதிமுடைய வீட்டுக்கும் 1 மைல் தூரத்திற்கு மேல் இருந்தது. இவர்கள் மாப்பிள்ளை ஆலிம் சாய்ந்து கொண்டிருந்து அலுமாரியை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அலுமாரிக்குள்ளே ஒரு எலி நடமாடுவதை கண்டார்கள். கிதாபுள்ள அலுமாரி. கிதாபுள்ள அலுமாரிக்குள் எலி போனால் கிதாபுகளை அறுத்து வெட்டிவிடும் அல்லவா? வயது முதிர்ந்த இந்த கிழவன் எழுந்து அதை விரட்டவோ அடிக்கவோ முனையவில்லை. என்ன சொன்னார்? அவருடைய ஹாதிமுடைய பேரு அலி. என்ன சொல்கிறார் படுத்த படுக்கையிலே? அடே அலி, அலுமாரிக்குள் எலி, இதை அடித்து கொல்லு என்று சொன்னார். மாப்பிள்ளை ஆலிம் அவர்களுடைய மனைவி என்னங்க சொல்றீங்க என்று கேட்டாள்.
அலுமாரிக்குள்ள எலி போயிட்டு ஹாதிம கூப்பிடுறேன் நான். அவர் சொன்னார், மனைவி, அவனுடைய வீடு 1 மைலுக்கு அப்பால் அல்லவா இருக்கிறது, நீங்கள் ரகசியம் பேசுவது போல் மெல்லிய குரலில் சொல்லக்கூடிய இந்த சப்தம் எப்படி அவனுக்கு கேட்கும் என்று கேட்டாள். அவர்கள் சொன்னார்கள், அது கேட்கும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அலி தன்னுடைய தாயிடத்திலே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய வீட்டிலே திடீரென்று கையை கழுவினான். தாய் கேட்டாள், என்னடா அலி, கையை கழுவராய், சாப்பிடவில்லையா என்று. என்னுடைய ஷேக் அவர்கள் கூப்பிடுகிறார்கள், உடனடியாக போக வேண்டும் என்று சொன்னான். ஷேக் கூப்பிட்டது உனக்கு கேட்டுச்சா? அந்த கிழவண்ட ஊடு 1 மைலுக்கு அப்பால இருக்கே, அவர் அங்கிருந்து அழைத்தது உனக்கு எப்படி கேட்டது என்று கேட்டாள். எனக்கு கேட்டது, அதனால் நான் போகிறேன் என்று சொல்லி இங்கே வந்து பார்த்தான். அலுமாரிக்குள் எலி இருந்தது, அடித்துக் கொன்று விட்டான். இது ஒரு வரலாறு. இது ஒரு வலியுல்லாவுக்கு நடந்த ஒரு வரலாறு. ஏற்கனவே நான் சொன்னது, ஒரு வலியுல்லா, ஒரு சஹாபி, ரசூலுல்லாவுடைய கலீஃபாவுக்கு நடந்த வரலாறு. சகோதரர்களே, இந்த கண் இருக்கிறதே, எங்களுடைய கண், இந்த கண்ணினுடைய பார்வை கட்டுப்பாட்டுக்குரியது. எந்த பார்வை என்றாலும் சரிதான், உங்களுடைய பார்வை என்றாலும் சரிதான், கட்டுப்பாட்டுக்குரியது. நோயாளி, கண் நோய் உள்ளவனை தவிர சாதாரண மட்டத்திலே நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய கண் பார்வை 1 மைல் தூரத்தில் உள்ளதை பார்க்கும் என்று வைத்துக் கொள்வோம். விஞ்ஞான ஆராய்ச்சியிலே எப்படி சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. உதாரணத்துக்காக உங்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன். அல்லது 5 மைல் தூரத்தில் உள்ளதை பார்க்கும் என்று வைத்துக் கொள்வோம். சாதாரண மனிதனுடைய கண் பார்வை 5 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கும் என்று வைத்துக் கொள்வோம். 50 மைல் தூரத்தில் உள்ளதை பார்க்குமா? 500 மைல் தூரத்தில் உள்ள ஒன்றை பார்க்குமா? 5000 மைல் தூரத்தில் உள்ள ஒன்றை பார்க்குமா? பார்த்தது என்று சொன்னால் நாம் நம்ப மாட்டோம். இது ஹதீஸில் வருகின்ற காரணத்தினால் ஹதீஸை நம்பத்தானே வேண்டும். ஹதீஸை நம்பாதவன் காவிராகி விடுவான். ஆகையினால் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக ஒருவன் நான் 50 மைல் தூரத்தில் உள்ள ஒன்றை பார்த்தேன் என்றால் நாங்கள் நம்ப மாட்டோம், பொய் சொல்கிறான் என்று சொல்வோம். காரணம், மனிதனுடைய கண் பார்வைக்கு கட்டுப்பாடு உண்டு. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கட்டுப்பாடு இல்லை. அவன் ஆழ்கடலின் உள்ளே உள்ளவற்றையும் பார்ப்பான், பூமிக்கு அடியில் உள்ளவற்றையும் பார்ப்பான், ஆகாயத்தில் உள்ளவற்றையும் பார்ப்பான், மறைவானவற்றையும் பார்ப்பான், அனைத்தையும் பார்ப்பான். அவனுடைய பார்வை கட்டுப்பாடு இல்லாத பார்வை. இந்த இன்சான், இந்த சிருஷ்டி, இதனுடைய பார்வை கட்டுப்பாட்டுக்குரியதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வா, சிருஷ்டிதானே, அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு. இந்த சிருஷ்டி பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒன்றை எப்படி பார்த்தது? அவர்களுடைய கட்டுப்பாடான பார்வை போய் கட்டுப்பாடு அற்ற பார்வை அவர்களை ஆட்கொண்டது. அதனால் பார்த்தார்கள். சாரியா நகாவந்திலே இருந்து பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் சொன்னதை கேட்டார்கள். எங்களுடைய காது, எங்களுடைய செவிப்புலன் எந்த அளவு கேட்கும்? உதாரணமாக வைத்துக் கொள்வோம், 5 மைல் தூரத்தில் உள்ள சப்தத்தையும் காது கேட்கும் என்று வைத்துக் கொள்வோம். அது கட்டுப்பாட்டுக்குரிய கேள்வி புலன். 5 மைலுக்குள்ளதை மாத்திரம்தான் கேட்கும். 50,000 மைலுக்கு அப்பால் உள்ளதை கேட்குமா மனிதனின் செவிப்புலன்? கேட்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய கேள்வி 50,000 மைலுக்கு அப்பால் உள்ளதை மட்டுமல்ல, 50,000 கோடி மைலுக்கு அப்பால் உள்ளதையும் கேட்கும். அது கட்டுப்பாடற்ற கேள்வி புலன், கட்டுப்பாடற்ற கேள்வி. ஆகவே இந்த இன்சானிலே இருக்கக்கூடிய இந்த 7 தன்மைகளும் கட்டுப்பாட்டுக்குரியவைகளாக இருக்கின்றன. இந்த கட்டுப்பாடு நீங்கி கட்டுப்பாடு அற்ற சக்தி, கட்டுப்பாடு அற்ற கேள்வி, கட்டுப்பாடற்ற பார்வை, கட்டுப்பாடற்ற அறிவு,
இந்த இன்சானிலே, இந்த சிருஷ்டியிலே வேலை செய்வதுதான் கராமத்து. இது ஒரு அற்புதம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறான். ஹதீஸ் குதுசி. லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு ஃபஇதா அஹபப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. ஹதீஸ். என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இந்த ஹதீஸ் நீண்ட விளக்கத்தை கொண்டது. பல மணித்தியாலங்கள் பேச வேண்டிய ஒரு விளக்கமுடைய ஹதீஸ். இருந்தாலும் குறுகிய நேரம்தான் இருக்கிறது. அதனால் தொட்டு தொட்டு சுட்டி காட்டி காட்டி நாங்கள் பேசி வருகிறோம். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான். நஃபிலான வணக்கம் என்றா என்ன, அதில் எப்படியான நெருக்கங்கள் இருக்கின்றன என்பது தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய தலைப்புக்குரிய பேச்சு. இருந்தாலும் நான் சுட்டி காட்டுகிறேன். பொதுவாக நினைத்துக் கொள்ளுங்கள், வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். எதுவரைக்கும்? ஹத்தா உஹிப்பஹு. அவன் நெருங்கி வர வர நான் அவனை நேசித்து விடுவேன். நான் அவனை நேசித்தால் ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்தால் குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகுவேன். குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகுவேன். வபஸரஹு அல்லதி யப்ஸுரு பிஹி, அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகுவேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாகவும் நான் ஆகுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் வணக்கங்கள் மூலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நெருங்குதல் என்றால் என்ன? அமெரிக்காவில் அல்லாஹ் இருக்கானாம் என்றால் பரவாயில்ல, பிளைட்ல ஏறி இந்தியாவுக்கு போய், பாகிஸ்தானுக்கு போய், ஈரானுக்கு போய், அப்படி நெருங்கி 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 அமெரிக்காவுக்கு போய் சேரலாம். இது இடத்தை பொறுத்துள்ள நெருக்கமும் தூரமும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசில் தான் இருக்கிறான் என்றாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம் என்று பல மண்டலங்களை தாண்டி எப்படியோ போய் நெருங்கலாம். அப்படியான நெருக்கமா? இல்லை, இடத்தை பொறுத்துள்ள நெருக்கம் அல்ல. இந்த இன்சானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள நெருக்கம், கருத்தை பொறுத்துள்ள நெருக்கம். ஆகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது நெருங்குகிறான் நெருங்குகிறான் என்றால் தூரத்திலே இருந்தால் தானே நெருங்க வேண்டும். கிட்டத்திலே இருந்தால், பக்கத்திலே இருந்தால் எப்படி நெருங்க முடியும் என்று நீங்கள் தப்பாக சிந்தனை பண்ணக்கூடாது. அது இடத்தை பொறுத்துள்ள நெருக்கம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடம் தலத்தை விட்டும் தூய்மையானவனாக இருக்கிறான். எப்படியான நெருக்கம்? கருத்தை பொறுத்துள்ள நெருக்கம். என்ன கருத்து? அமெரிக்காவில் உள்ள ஒருவரை நாங்கள் அறிந்து அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நேரத்தில் நாம் அவருக்கு நெருங்குகிறோம், அவர் எமக்கு நெருங்குகிறார். இது கருத்தை பொறுத்துள்ள நெருக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு இன்சான், ஒரு மனிதன் அறிய அறிய அவன் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஆகையினால் வணக்கங்களின் மூலமாக மனிதன் அல்லாஹ்வை நெருங்குகிறான். எப்படியான வணக்கம்? அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல், அவனுடைய அறிவில்லாமல்
வெறும் வணக்கத்தை மட்டும் இங்கே சொல்லப்படவில்லை, ஞானம் கலந்த வணக்கம், ஞானம் நிறைந்த வணக்கத்தை கொண்டு இந்த இன்சான் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை இவன் நெருங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு சில பரிசுகளை கொடுக்கிறான். ஒரு காதலியை காதலன் நெருங்கும் போது, ஒரு காதலனை காதலி நெருங்கும் போது காதலனுக்கு காதலி பரிசு கொடுப்பதும் காதலிக்கு காதலன் பரிசு கொடுப்பதும் நடைமுறையில் உள்ள விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானை நெருங்கி போகின்ற, நெருங்கி வருகின்ற அடியானை அவன் விரும்பினால், அவன் காதலித்தால், அவன் நேசித்தால் இவனுக்கு 4 பரிசீல்கள் கொடுக்கின்றான். மிக பெருமதியான பரிசு, அதுக்கு நிகரே இல்லை. விலை மதிப்பற்ற பரிசுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். என்ன பரிசில்கள்? ஒன்று, குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, இந்த இன்சான் கேட்கும் கேள்வியாக நான் ஆகுவேன் என்ற என்ன அர்த்தம்? இவனில் இருக்கின்ற கட்டுப்பாடுடைய கேள்வியை கட்டுப்பாடில்லாத கேள்வியாக ஆக்குவேன். கட்டுப்பாடுடைய கேள்வியை கட்டுப்பாடில்லாத கேள்வியாக ஆக்கும் போது சகலதையும் அவன் கேட்பான். அல்லாஹ் எதை எதையெல்லாம் கேட்பானோ அதையெல்லாம் இந்த இன்சானும் கேட்பான். இது போல சாரியா கேட்டது போல. இது முதலாவது பரிசு. அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன். இது இரண்டாவது பரிசு. அப்படி என்றால் என்ன? இந்த இன்சானில் இருக்கின்ற கட்டுப்பாடுடைய பார்வையை நீக்கி அதை அழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்பாடற்ற தன்னுடைய பார்வையை கொண்டு இவனிலே தஜல்லியாகுவான், வெளியாகுவான். அல்லாஹ் பார்ப்பதை போல் இவனும் பார்ப்பான். மூன்றாவது பரிசு என்ன? வயதவுல்லதி யபுதிஷு பிஹா, இந்த இன்சான் பிடிக்கக்கூடிய கையாக அவன் ஆகுவான். கையாக ஆகுவான் என்றால் அர்த்தம் என்ன? இவருடைய கைக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. இவருடைய மனிதன் தன்னுடைய கையால் செய்யக்கூடிய ஒன்றைத்தான் செய்யலாம். ஒரு 50 கிலோவை தான் தூக்கலாம். இந்த காத்தான்குடி நகரையே ஒரு கையிலே தூக்கி பிடிக்க இந்த இன்சானுக்கு முடியாது. இவன் கட்டுப்பாடுடையவன். இவனுடைய கை கட்டுப்பாடுடைய கை. அந்த கையில் இருக்கின்ற சக்தி கட்டுப்பாடுடைய சக்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பினவுடன் என்ன செய்கிறான்? இவனுடைய கையாக அவன் ஆகிறான். இவனுடைய கையாக அவன் ஆகிறான் என்றால் இவனுடைய கையின் கட்டுப்பாடான சக்தியை நீக்கி கட்டுப்பாடற்ற தன்னுடைய சக்தியை கொண்டு இங்கே தஜல்லியாகிறான். ஒரு ஊரே அப்படியே கிளப்புவார் ஒரு கையிலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிளப்பினது போல ஜோர்தானிலே, ஜோர்தானின் தலைநகரான அம்மானிலே ஒரு ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது. டெட் சீ என்று சொல்கிறார்கள், செத்த கடல் என்று சொல்கிறார்கள். அந்த கடலை நாங்களும் போய் பார்த்திருக்கிறோம். அந்த கடல் அந்த காலத்திலே பெரிய பட்டணமாக இருந்த இடம். அந்த பட்டணத்தில் வாழ்ந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் செய்த தப்பின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலை கூப்பிட்டு சொன்னான், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம், இந்த அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார் வாழக்கூடிய ஊரை நீ மேலே உயர்த்தி சென்று தலைகீழாக கவிழ்த்து விடு என்று கட்டளையிட்டான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளில் ஒரு சிருஷ்டி தான். மலக்கோ மனிதனோ அல்லாஹ்வுடைய சிருஷ்டி, கட்டுப்பாடுடைய சக்திக்கு உட்பட்டவர். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இறக்கையை கொடுத்து அந்த நகரையே தூக்கி ஆகாயத்துக்கு எடுத்துச் செல்கிறார். ஆகாயத்திலிருந்து தலைகீழாக அதை கவிழ்த்து விட்டார். அந்த இடம் அழிந்து நாசமாகி இன்று ஒரு கடலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டுப்பாடான சக்தியை அல்லாஹ் நீக்கி
கட்டுப்பாடற்ற தன்னுடைய சக்தியை கொண்டு தஜல்லியான காரணத்தினால் அந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். வரிஜிலஹுல்லதி யம்ஷி பிஹா, நாலாவது பரிசு, அவன் நடக்கும் காலாக நான் ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் நடக்கும் காலாக நான் ஆகுவேன் என்றால் ஒரு மனிதனுடைய காலுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. கொழும்புக்கு ஒருவர் நடந்து செல்வதாயிருந்தால் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? பல நாட்கள் தேவைப்படும். இது மனிதனுடைய சக்தி. ஒரு வினாடிக்குள் கொழும்புக்கு செல்ல முடியுமா? முடியாது. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனின் காலில் உள்ள சக்தியை நீக்கி அவனுடைய கட்டுப்பாடற்ற சக்தியை கொண்டு வெளியாகும் போது இவன் ஒரு வினாடிக்குள் கொழும்பை அல்ல அமெரிக்காவையும் போய் அடைந்து விடுவான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒலிமார்கள் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள். அதிசயமான விஷயங்களை, கராமாத்துக்களை நிகழ்த்தி காட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிலே அப்படியெல்லாம் வெளியாகிறான். இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு உண்மையை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? 4 பரிசில்களையும் கவனித்து பாருங்கள். வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலாவை நெருங்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் 4 பரிசு கொடுக்கிறானே. இந்த 4ல் ஒன்று, அவன் கேட்கும் கேள்வியாக அல்லாஹ் ஆகிறான். கேள்வி என்பது ஒரு புலனே தவிர அது சடப்பொருள் அல்ல. எங்கட கையை போல, காலை போல, தலையை போல கேள்வி புலன் என்பது ஒரு சடப்பொருளா? இல்லை, சடப்பொருள் அல்ல. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி புலனாக இவனுடைய கேள்வியாக ஆகிறான் என்றால் ஷடமில்லாத வஸ்துவாயும் நான் ஆகுவேன் என்று சொல்லுகிறான். ஷடமில்லாத வஸ்துவாகவும் நான் ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பசர், இந்த அடியானின் பார்வையாகவும் நான் ஆகுவேன் என்று சொல்லுகிறான். பார்வை என்பதும் ஷடப்பொருளா? இல்லை, பார்வை புலன், அது ஷடப்பொருள் அல்ல. ஆகவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய பார்வையாக ஷடம் இல்லாத வஸ்துவாகவும் நான் ஆகுவேன் என்று சொல்கிறான். 2 புலன்களை சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் விளங்காமல் ஒருவேளை அல்லாஹு தஆலா ஷடமில்லாத வஸ்துவாக மட்டும்தான் வெளியாகி இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வான் என்பதற்காகவோ என்னவோ, அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய கையாக நான் ஆகுவேன், அவனுடைய காலாக நான் ஆகுவேன் என்று 2 ஷடப்பொருட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாலே சொல்லி இருக்கிறான். ஆக ஷடமற்ற 2 புலன்களையும் ஷடமுள்ள 2 வஸ்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இவையாக நான் ஆகுவேன் என்றால் ஷடமுள்ள வஸ்துவாகவும் ஷடமற்ற வஸ்துவாகவும் நானே ஆகுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி காட்டுகிறான். ஆகவே வலிமார்கள் இப்படியான தன்மைகளை பெற்றது மந்திரத்தால, மாயாஜாலத்தால அல்ல. அவர்கள் வணக்கம் செய்து அல்லாஹ்வை நெருங்கின காரணத்தினால் இந்த நிலைமைக்கு வந்தார்கள். ஆகவே நாங்களும் இப்படியான நிலைமைகளை, அந்தஸ்துகளை பெறுவதாக இருந்தால் சரியான முறையிலே வணக்கம் செய்ய வேண்டும். இஜபைக்கெல்லாம் நின்று வணங்கி கால் வீங்கும் வரைக்கும் நின்று வணங்குகிறான் ஒரு மனிதன். உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் வணங்குறான். பார்க்கும்போது மன வருத்தமா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்குகிறான் என்று. ஆனால் அவனுக்கு ஞானம் தெரியாது. யாருக்கு முன்னால் கைகட்டி நிற்கின்றானோ அவனை பற்றிய அறிவு அவனிடத்திலே இல்லை. இவருடைய வணக்கம் ஹபா அன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக ஆகும். ஒருவன் இரவெல்லாம் திக்ரு செய்கிறான், 1,00,000 திக்ரு செய்கிறான் அல்லது 10 லட்சம் திக்ரு செய்கிறான். திக்ரா என்றால் என்ன? தாக்கிர் என்றால் யார்? மதுக்கூர் என்றால் யார்
என்பதை பற்றிய விளக்கம் தெரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் தலையை அசைத்தோ அசைக்காமலோ திக்ர் செய்து நேரத்தை கழிக்கிறான். இவனுடைய அமலும் ஹபா அன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக ஆகிவிடும். இப்படி வணக்கம் செய்யக்கூடிய ஒருவன் தலை கீழாக நின்று அவர் வணக்கம் செய்தாலும் சரியே, அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? முடியாது. வலிமார்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள், ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய வரலாறை புரட்டி பாருங்கள். இவர்களெல்லாம் இபாதத்தை விட ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இதனால ஒரு ஆள் வணங்காம இருந்துகிட்டு ஞானத்தை மட்டும் படிச்சு கொண்டிருந்தா போதும் என்ற கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இல்மும் அமலும் அவசியம். ஆனால் அந்த அமலை செய்வதற்கு இல்மு அவசியம். இல்முக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தொழுகையுடைய ஃபர்து 19, தொழுகையுடைய ஷர்த்து 10, ஒதுவுடைய ஃபர்து 6. இதை தெரிந்து கொள்ளாமல், இந்த விவரத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருவன் ஒதுவெடுக்கிறான், ஒது சேர்த்தாகுமா? ஒருவன் தொழுகிறான், தொழுகை நிறைவேறுமா? ஷரியத்திலே என்ன சட்டம் சொல்லப்படுகிறது? ஒதுவுடைய 6 பர்துகளில் ஒன்று விடுபட்டால் வுது கூடாது. வுது கூடாமல் போனால் தொழுகை கூடாது. தொழுகையுடைய பர்து 19களில் ஒன்று தவறினால் தொழுகை கூடாது. தொழுகையுடைய ஷரத்து 10களில் ஒன்று தவறினால் தொழுகை கூடாது. ஆகவே இல்மு அவசியம். வணக்கம் நிறைவேறுவதற்கு இல்மு அவசியம். அதே போல் இந்த வணக்கத்துக்கு உயிராக உள்ளது எது? அல்லாஹ்வுடைய ஞானம். அந்த வணக்கத்தின் ரூஹு, ஒரு வணக்கத்தினுடைய உயிர் அல்லாஹ்வுடைய ஞானம். அந்த ஞானம் இல்லாமல் வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கம் நிறைவேறாது. அவ்வலு தீனி மாரிஃபத்துல்லாஹ், மார்க்கத்தின் முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அவுலியாக்களை நினைவுபடுத்த வேண்டும், கந்தூரி கொடுக்க வேண்டும், மௌலிதுகள் ஓத வேண்டும், நேர்ச்சைகள் செய்ய வேண்டும், அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த அவுலியாக்கள் எல்லாம் எந்த வழியில், எந்த கொள்கை அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்பதையும் ஆராய்ந்து அறிந்து அந்த ஈமானோடு நாங்களும் வாழ்ந்து மரணிக்க தண்டித்துக் கொள்வோம் என வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.